விக்னேஷ் எனக்கு நெருங்கிய கால நண்பர். நானும் அவரும் பேச்சுலராக இருக்கும்போது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். பலகட்ட போராட்டத்தை அனுபவிச்சேன்னு சொன்னார். அதில் நானும் சில போர்ஷன்ஸ் அவரை கூட பார்த்துருக்கேன். இவர் இத்தனை படம் இதுவரைக்கும் நடிச்சிருந்தா கூட அவர் காலத்திற்கு ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக இந்த ரெட் பில்லர் படம் அமையும். ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் பண்ணி அவ்வளோ இது பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு வந்துட்டு. ஸோ இதுக்கு வந்து இந்த டீமில் வந்து அவரை வேலை வாங்கிக்கக்கூடிய டைரக்டர் ஆண்ட்ரூ வாசா சொன்ன மாதிரி ஒரு டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் வந்து அவ்வளோ சிஜி ஷார்ட்ஸ் இது பண்ணி காம்பைட் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி அவ்வளோ ஐஎன் குவாலிட்டியில் வந்து அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ண டீம் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, மியூசிக் டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ், ஒரு கேமராமேன் எல்லாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைன்னு கேட்டுக்கிறேன். விக்னேஷ் கடைசி ஒரு வார்த்தை சொன்னார். எத்தனையோ பேர் என்னை வந்து பண்ண வேணாம்னு சொல்லி சொன்னப்போ கூட சார் அந்த ப்ரொடியூசர் வந்து என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் வச்சு நான் பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ அதற்கு விக்னேஷ் வந்து எந்த காலகட்டத்திலும், ஏன்னா அந்த அன்பு நட்பு தான் வந்து என்றைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் கூட அன்றைக்கி அந்த ப்ரொடியூசர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதைகள், அந்த அங்கீகாரங்கள், அந்த ரெஸ்பெக்ட் இருக்குங்கிறத நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது சமீப காலமாக அது இல்லை, அது வாசாருக்கு தெரியும். பிஃபோர் 2000க்கு முன்னாடி ஒரு டைரக்டரோட ப்ரொடியூசர் டைரக்டர்னு சொல்லுவாங்க. வாஸ் சார், ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், இவங்கெல்லாம் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்ம்பாங்க. நான் ஷூட்டிங் முடித்ததுக்கப்புறம் நைட்டு வந்து விக்ரமன் சார்லாம் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குது பா, சௌத்ரி சார் கேட்பாருப்பா, சொல்லணும்ப்பா அப்படின்னு இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் மாறி போயிடுச்சு. இப்போல்லாம் எதுவுமே அந்த எத்திக்ஸ், மனிதாபிமானங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ எங்கள் முன்னாள் தயாரிப்பாளர் சங்க தலைவர், தற்போது நடிகர் சங்க செயலாளர், அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா இருக்கக்கூடிய ரொம்ப பியூ ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமாக சர்வைவல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட இந்த நேரத்தில் இன்றைக்கி சர்வைவல் பண்ண முடியலை. ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து ஆஃப்டர் ஹிந்தி, ஓடிடி, சேட்டலைட்டுக்கு வந்து ஃபாஸ்ட் 2 இயர்ஸாக ரொம்ப ஸ்டக் ஆனதுனால எல்லோரும் எப்படி படம் பண்ண போகிறது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. ஏன்னா முன்னாடி என்னென்னா 10 கோடிக்கு எடுத்த படம் வந்து 25 கோடிக்கு எடுத்துகிறோம் இன்றைக்கி வந்துட்டு. ஸோ 20 கோடிக்கு எடுத்த படங்கள் 50 கோடின்னு ஆகிப்போச்சு. இப்போ எல்லாமே 1 இயராக மார்க்கெட் ஸ்கிராப் ஆகி போய் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத சுச்சுவேஷன் இருக்குது. இதுக்கு தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா சார் ஒரு சின்ன அன்புதான் வேண்டுகோள் தான். ஒரு படம் முன்ன பண்ண ஆகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி எடுக்கிறோம், கதையை கேட்குறோம், ஸோ நடிக்கிறோம், டைரக்டர் பிளான் பண்ணபடி சொல்கிறாங்க. பட் யூஸ்வலாக பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பண்ண ஆகுது. அதில் சில நட்டெல்லாம் லாபங்கள் வருது உங்களுக்கு. அந்த மாதிரி வரும்போது வந்து தெலுங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களுமே முடிந்த வரைக்கும் அந்த தயாரிப்பாளை காப்பாற்றுவதற்கு மனிதமான அடிப்படையில் ஏதாவது உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அது இல்லை சார். ஏன்னா இருக்கக்கூடிய தயாரிப்பாளை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு திரையுலகில் இருக்கக்கூடிய நடிகர் சங்க செயலாளர் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து எல்லாருமே சர்வைவல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்தால் போட்டு பார்த்து போய் வாங்குகிறோம், ஒரு கார் இருந்தால் ஓட்டி பார்த்து வாங்குகிறோம், இது பண்ணி வாங்குகிறோம். ஸோ படம் நம்ம எடுக்கும்போது வந்து அதை சொல்லக்கூடிய கதைகளை வச்சு இதை வச்சு தான் நம்ம வந்து படம் எடுக்கிறோம். அது சில சமயம் முன்ன பண்ண ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் சில உதவிகள் பண்ண. ஏன் சொல்கிறேன்னா சார், பெரிய வெற்றி கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் நான் கண்ணார் பார்த்ததுனால சொல்கிறேன். மன்மதனுங்கிற படம் பெரிய ஹிட்டு, திருடாதடிங்கிற படம் பெரிய ஹிட்டு. ஸோ அந்த தயாரிப்பாளர் வந்து சமீபத்தில் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். இன்றைக்கி அந்த தயாரிப்பாளரோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது, எஜுகேஷன் செலவுலேருந்து எல்லாமே கஷ்டப்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு முடிந்தவரை ஒரு அன்பாக உதவுங்க, அது நல்லாயிருக்கும். ஏன்னா விக்னேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சுக்கிட்டு கோவிட் டைம்லையும் சரி இப்போவும் சரி நிறைய பேருக்கு வந்து அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்களுக்கு, அவரோட பழகின டைரக்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நட்புக்கின் அடிப்படையில் வந்து உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா என்றைக்கும் ஒரு உதவி செய்யக்கூடியவர் வந்து வாழ்க்கையில் தோற்றதாக கிடையாது. ஸோ இது சூரிய பண்ணிக்கிட்டு இருக்காரு, விஷால் சார் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி முடிந்தவரை தயாரிப்பாளரை காப்பாற்றுங்க சார். கண்டிப்பாக நாங்கள் கூட இருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரிலீஸ் ரெகுலேஷன், இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் கூட ஒன்றாக்காது பண்ணுவோம் சார். ஏன்னா இது வந்து என்டையர் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் பண்ண முடியாது. எல்லாருக்குமே அதில் பொறுப்பு இருக்குது. நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி அன்றைக்கி டைப் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு 12 டைம் டேட்டில் மட்டும்தான் பெரிய படங்கள் வரணும், மற்ற டேட்டில் பூரா இந்த சின்ன படங்கள் வரும், மீடியமான படங்கள் வரணும்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா மீடியமான படங்கள், சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியில் ஒரு வெற்றி படைச்சதுன்னா அந்த டெக்னீஷியனுக்கும் சரி, அதில் ஒர்க் பண்ண கேமராமேன், மியூசிக் டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே அடுத்த ரெகக்னைஸ் கிடைக்கும். அதேமாதிரி கதையை நம்பி படங்கள் எடுங்க. கதைக்காக ஓடக்கூடிய படங்கள் தான் சமீபத்தில் இருக்குது. ஒரு பார்க்கிங்காக இருக்கட்டும், ஒரு ரப்பர் பந்தாக இருக்கட்டும், ஒரு மகாராஜாவாக இருக்கட்டும், ஒரு குடும்பஸ்தனாக இருக்கட்டும், சார் ரிலீஸ் ஆன இந்த மகாராஜா வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்டு.
நம்ம ஸ்கிரிப்டை டேரக்டர்கிட்ட கேட்டோம், டேரக்டர் கோச்சுக்குருவார். ஆனால் இப்போ சூழ்நிலை அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஓடிடிக்காரங்க வந்து என்டையர் படத்தை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ரிலீஸ் பண்ணுறதா, பே ஃபார் ரிவ்யூவில் ரிலீஸ் பண்ணுறதா என்னங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து தயாரிப்பாளரும் சொல்கிற ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த ஆண்ட்ரூ பாண்டியன் சார் வந்து எந்தெந்த ஷார்ட்ஸ், அதாவது 2800 சிஜி ஷார்ட்ஸ் சொன்னாங்க. அப்போ அந்த அவ்வளோ சிஜி ஷார்ட்ஸ் எங்கெங்கே வேணும், எங்கெங்கே இன்சர்ட் பண்ணணும், ஸோ எல்லாத்தையுமே ஒரு ப்ரீ பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரீ பிளான் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜில் குறைக்கலாம். அதாவது தொழிலாளர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை சொல்ல, அதர் வாண்டட் கிரியேட்டர்ஸுக்கும் அதர் டெக்னீஷியன்ஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், ஷூட்டிங் டேஸ் இதெல்லாம் சேவ் பண்ணி பண்ணுங்கள். நான் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது. அதற்காக நல்ல கதையை பிளான் பண்ணி பண்ணுங்கள். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என வேண்டுகொள்கிறேன். நன்றி, வணக்கம்.